போனா இதை விட 2 மடங்கு எக்ஸ்ட்ரா மேல போட்டு அடைச்சு வச்சிருக்கேன். 100 ரூபாய் புடவை சொன்னேன் இல்லையா, அது கொஞ்சம் மிடிலா இருக்கும் கொஞ்சம் பாக்குறதுக்கு. அது 150 ரூபாய் 250 ரூபாய் அது ரிச் லுக்ல இருக்கும். எங்க மேம் வாங்குவீங்க இந்த 100 ரூபாய் 150 ரூபாய்? ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வருவாங்க வண்டி எடுத்துக்கிட்டு. ஸோ அங்கதான் இது பண்ணுவாங்க. வேணா பப்ளிக் நிறைய பேருக்கு நான் வேணா நம்பர் ஷேர் பண்றேன். இன்ஸ்டாகிராம்ல வாங்கி ஏமாந்துருக்காங்க. ரீசெண்ட் டைம் நானும் ஏமாந்துருக்கேன். காசு வீணா போகுது. ஆன்லைன்ல யாருமே பர்ச்சேஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். ப்ரொமோஷனுக்காக கொடுக்குறாங்க, நான் ஃப்ரீயா ப்ரொமோஷன் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன். நான் நல்ல குவாலிட்டி இருக்கவங்க, ஸ்மால் பிஸ்னஸ் பண்றவங்க, இந்த லேடிஸ் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு நான் ஃப்ரீயா ப்ரொமோஷன் பண்ணி தரேன். எனக்கு 1 ரூபாய் கூட பேமெண்ட் கொடுக்க வேண்டாம். இப்போ டெத்துக்கு நீங்க இந்த புடவையோட நீங்க டெத்துக்கு போறீங்க, அதனால இப்போ நீங்க மேக்கப் கம்மி பண்ணிக்கிங்க, இந்த கண்டினியூட்டி அப்படியே அந்த டெத்துல வரும். பிஃபோர் சீன்ல நம்ம எதுவும் பண்ணாம இருந்துருவோம், அப்படியே அது கண்டினியூட்டி ஆகும். இல்லைன்னா ஒரு டெத்துல நம்ம பூவோட போனோம்னா அந்த கண்டினியூட்டி பேர்ல அது பை பெரிய மிஸ்டேக் ஆகும். அதே மாதிரி மேம் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நீங்களே சொல்றீங்க நம்ம வந்து நம்பியே ஏமாந்துடுறோம் நிறைய தடவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ஸ்டாகிராம்ல அப்போ எப்படிதான் வந்து கண்டுபிடிக்காது இவங்க கரெக்டான ப்ராடக்ட் கொடுக்குறாங்களா கொடுக்கலன்னு? இல்லை வாங்கி பார்த்து நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அடி வாங்கி தான் திருந்தணுமா? கண்டிப்பா வாய்க்கிலேயே பேசிட்டோன்னு வச்சுங்களேன், 200 ரூபாய் புடவையே 800 ரூபாய் 1000 ரூபாய் 1200 ரூபாய்க்கு விற்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ஸ்டாகிராம்ல சில பேர் வாயிலே வடை சுட்டு வித்துடுறாங்க. மேடமோட ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் மேம், சீரியல்ல எல்லாருமே கேட்குற கேள்வி இப்போ நானும் கேட்குறேன். என்னென்ன சாரீஸ் எதுக்கு ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸ் வைஸ் நம்ம பிரிச்சிடலாம். இப்போ வந்து நீங்க ஒரு ஏஜ்டா தெரியணும், ஒரு அம்மா கேரக்டர் பண்றீங்க அப்படின்னா எந்த மாதிரி சாரீஸ் வாங்குவீங்க? ஏஜ்டா தெரியணும்னா இந்த பெரிய பார்டரு பட்டு புடவை அந்த மாதிரி ஏதோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஓகே, இது மாதிரி ஓல்டா தெரியுவேன். கொஞ்சம் மெச்சூர்ட் லுக் வரணும்னா. கொஞ்சம் யங் லுக்கா வேணும் அப்படின்னா இந்த பிளைன் சாரீஸ் இருக்கு பாத்தீங்களா, இது மாதிரி சின்ன பார்டர் வச்ச மாதிரி இந்த லினன்ல சின்ன பார்டர் வச்ச மாதிரி இது போடுவேன். அவங்க இப்படிதான் இப்போ நான் மதர் ரோல் தானே மேக்சிமம் மெஜாரிட்டி அதான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இந்த மாதிரி பட்டு சாரீஸ் தான். இதெல்லாம் பொன்னில கட்டினது, இதெல்லாம் பட்டு சாரீஸ். பட்டுன்னா ஒரிஜினல் பட்டு இல்ல, இந்த மாதிரி பட்டு மாதிரி இருக்கிறது தான் இதெல்லாம். ஓகே. ஸோ இப்போ இந்த சசிலயா ஆர்டிஸ்ட், அவங்க வந்து சஷ்டி பூட்டிக், அங்க போயிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த சாரீ எல்லாம் நல்லா இருக்கும், இந்த பிஸ்தா கலர்லாம். ஸோ அவங்க கிட்ட இந்த பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனா எனக்கு ஒரு டவுட், ஏன் வந்து கிளாத் இப்படி நல்லா இருக்குங்க, ஆனா இந்த பார்டர் மட்டும் பாருங்க, கை வச்சு பாருங்க, இந்த பார்டர் ஊசி குத்துற மாதிரி இல்ல, கொஞ்சம் ஷார்ப்பா. அது ஏன் அப்படி இருக்குன்னு தான் தெரியல. இங்க இது கூட வாங்கினேன், இது பார்த்தா ஆமா பார்டர் பெருசுங்க. பட் எனக்கு என்ன டவுட்னா, இந்த இடத்துல ஏன் வந்து குத்துற மாதிரி இருக்கு, ஒரு ஷார்ப் ஃபீலிங் இருக்குல்ல. அதுதான் கமெண்ட்ல யாராவது சொன்னா நல்லா இருக்கு, இது ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு. மேக்சிமம் இப்படி வருது. ஸோ அவங்க பொட்டிக்ல எடுத்தேன், இந்த மாதிரி வருது. பட் பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு, சாஃப்டா இருக்கு, எல்லாம் இருக்கு. பட் எனக்கு அந்த ஒரு குறையே இருக்கு. அவங்க கிட்ட நான் கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஆனா நல்லா சீப் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டி எல்லாம் நல்லா கொடுப்பாங்க. ஸோ அங்க பர்ச்சேஸ் நான் ரீசன்ட் டைம் பண்ணேன். அதர்வைஸ் நான் ஒரு 100 ரூபாய் புடவெல்லாம் எடுத்திருக்கேங்க. அதே மாதிரி இப்ப நம்மளுக்கு ஒரு கலர் வந்து நேர்ல பாக்குறப்போ செம்மையா இருக்கு அப்படின்னு தோணும். ஆனா வந்து இதுவே நம்ம கேமரால வியர் பண்ணிட்டு இருக்கும் போது அது வேற மாதிரி கலர்ல காமிக்கும். அந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேனே. ஏதோ ஒரு புடவை தானே அது, பொன்னில ரொம்ப முக்கியம். இன்னும் பார்க்க போனா இதை விட 2 மடங்கு எக்ஸ்ட்ரா மேல போட்டு அடைச்சு வச்சிருக்கேன். ஓகே. ஸோ 100 ரூபாய் புடவை சொன்னேன் இல்லையா, அது கொஞ்சம் மிடிலா இருக்கும் கொஞ்சம் பாக்குறதுக்கு. அது 150 ரூபாய் 250 ரூபாய் அது ரிச் லுக்ல இருக்கும். இதெல்லாம் வந்து 150 ரூபாய். தெரியுமா உங்களுக்கு? 150ல இந்த மாதிரி இது வந்து பிரைட் கலர்ஸ்ல. ஓகே. இத நம்புவீங்களா? 150. இல்ல மேம், நிஜமா அதான் நான் கேக்குறேன். இந்த சாரி 150 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, ஆனா கொஞ்சம் டிஃபால்ட்டா இருக்கு பாருங்க லைட்டா. இது வந்து என்னோட மிஸ்டேக் தான் ஐ திங்க். இது ஈரப்படைஞ்சு ஏதோ சம்திங் ஆயிருக்கு. பட் பாக்குறதுக்கு ஷூட்டிங்ல ஓகேங்க. ஓகே. இது மாதிரி போட்டுட்டா
எப்படி இருக்கும், ஷைனிங்கா கொஞ்சம் அந்த கோல்டன் இது பாக்குறதுக்கு ஃப்ரேம்ல அழகா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா இதுக்கு ஏத்த மாதிரி ரிச்சா நம்ம ஒரு பிளவுஸ் போட்டுக்கிட்டா போதும். நிறைய ஆர்டிஸ்ட் அப்படிதான் நாங்க பண்றோமே. இது கூட தான் 100 ரூபாய், இது 100 ரூபாய். ஓகே. சோ பிளெயின் சாரீஸ் போட்டு பிளவுஸ் கொஞ்சம் பிளவுஸ் ரிச்சா போட்டுக்கிட்டா இப்ப பாருங்க இது வச்ச எவ்வளவு பிரைட்டா இருக்கு. ஓகே ஓகே. ரிச் லுக்கு இது போட்டுக்கலாமா? 100 ரூபாய் முடிஞ்சதா? ஓகே. எங்க மேம் வாங்குவீங்க இந்த 100 ரூபாய் 150 ரூபாய்? ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வருவாங்க வண்டி எடுத்துக்கிட்டு. ஓகே. சோ அங்கதான் இது பண்ணாங்க. வேணா பப்ளிக் நிறைய பேருக்கு அது நீங்க கேக்குற கேள்வி கேக்குறாங்களே, நான் வேணா நம்பர் ஷேர் பண்றேன், பாவம் அவங்களுக்கு கொடுங்க, அவங்களும் யூஸ் பண்ணட்டும். அப்ப நாங்க அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல கீழ ஆமா போடுங்க. நட்ராஜ் பேர் அவரது. ஒரு 2 பேர் எனக்கு கான்டாக்ட்ல வந்து கேட்டாங்க. சோ அவங்க நம்பரும் கொடுக்குறேன், போடுங்க, எல்லாருக்கும் யூஸ் ஆகட்டும் எல்லாரும். ஏன்னா நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர்னா மெஜாரிட்டியா வந்து இன்ஸ்டாகிராம்ல வாங்கி ஏமாந்துருக்காங்க. ரீசெண்ட் டைம் நானும் ஏமாந்துருக்கேன். சோ காசு வீணா போகுது. ஆனா நான் நினைச்சேன் வீணா போகும்போது ஸ்பாயில் ஆகுதே அப்படின்னு அந்த ஆதங்கத்துல ஆன்லைன்ல யாருமே பர்ச்சேஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது எனக்கு நிறைய பேர் எனக்கு வந்து இப்போ ப்ரொமோஷனுக்காக கொடுக்குறாங்க, நான் ஃப்ரீயா ப்ரொமோஷன் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன் என்னோட இன்ஸ்டாகிராம்ல. இந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் நல்ல குவாலிட்டி இருக்கவங்க, ஸ்மால் பிஸ்னஸ் பண்றவங்க, பர்டிகுலர் இந்த லேடிஸ் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு நான் ஃப்ரீயா ப்ரொமோஷன் பண்ணி தரேன், எனக்கு 1 ரூபாய் கூட பேமெண்ட் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணாங்க. ஸோ நிறைய வந்திருக்கு. இனிமேல் 1 by 1 என் இன்ஸ்டாகிராம்ல போடுவேன். நான் 1 ரூபாய் கூட வாங்க மாட்டேன், பட் பிளஸ் அண்ட் மைனஸ் சொல்லி போடுவேன். ஓகே ஓகே. அதுக்கு அது ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூ மாதிரி கொடுத்துருவீங்க? கண்டிப்பா கொடுப்பேன். நான் அது வாங்கும்போது அவங்க கிட்டயும் சொன்னேன், நான் ஹானஸ்டா தான் ரிவ்யூ கொடுப்பேன், உங்களுக்காகவோ மற்றவங்களுக்காகவோ அதெல்லாம் கிடையாது. உங்க குவாலிட்டி பொறுத்து தான் நான் கொடுப்பேன். எனக்கு என்ன குவாலிட்டி கொடுக்குறீங்களோ அதுதான் கஸ்டமருக்கு கொடுக்கணும், அதுதான் எனக்கு பெய்டு. ஓகே ஓகே. ஸோ அது நான் கராரா நான் சொல்லியிருக்கேன். ஸோ என்னோட ரொம்ப அப்செட் ஆச்சுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 10-12 சாரீஸ்லாம் வாங்கினேன், ஸ்பாயில் ஆச்சு, காசு வீணா போச்சு. மறுபடியும் வாங்கும்போது காசு வீணாகும்போது மற்றவங்களுக்கு அது அவேர்னஸாகவும் இருக்கட்டும், மற்றவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் உதவிகரமாக இருக்கணும். ஸோ இந்த 100 ரூபாய் சாரியில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, அது நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். நான் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். கண்டிப்பா ஷேர் பண்ணுவோம் மேம். இன்னொரு क्वेश्चन என்ன அப்படின்னா வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு கேரக்டருக்கு ஏத்த மாதிரி எப்படி சாரியோ அதே மாதிரி அந்த சீனுக்கு ஏத்த மாதிரியும் வந்து சொல்லுவாங்க. இந்த சீன் வந்து இன்னைக்கு நீங்க ரொம்ப கோவமா இருப்பீங்க, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டார்க் கலர்ஸ் போட்டுக்கோங்க, இல்ல இன்னைக்கு வந்து கொஞ்சம் லைட்டான சீன் தான் எடுக்க போறோம், அந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்டே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்களா? ஒரு டைரக்டர் வந்து கால் பண்ணி இன்னைக்கு வந்து இந்த சீன் அந்த மாதிரி? ஆக்சுவலா வந்து கோவத்துக்குலாம் காஸ்டியூம் சொல்ல மாட்டாங்க, இல்ல ஜெனரலா சோகத்துக்கு சொல்லுவாங்க. ஓகே. சோகமா இருப்பீங்க, ரொம்ப டல் மூமெண்ட்ல இருப்பீங்க, டல் சரியா கட்டுங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க்னஸ் கம்மியா இருக்கிற மாதிரி கட்டிப்போம். ஓகே. நல்லா வந்து பிரைட்டா இன்னைக்கு இருக்கணும், நல்ல ஹாப்பி மூமெண்ட்னா டார்க்கா கட்டிப்போம். சோ அந்த ஒரு விஷயம் இருக்கும் கேட்டகரி. அந்த எமோஷன் சொல்லிடுவாங்க அப்போ ஃபர்ஸ்ட்? ஆமாம்மா, ஃபர்ஸ்டே சொல்லிடுவாங்க. இப்போ டெத்துக்கு நீங்க இந்த புடவையோட நீங்க டெத்துக்கு போறீங்க, அதனால இப்போ நீங்க மேக்கப் கம்மி பண்ணிக்கிங்க, இந்த கண்டினியூட்டி அப்படியே அந்த டெத்துல வரும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பூ அன்னைக்கு வைக்க மாட்டோம், அந்த பிஃபோர் சீன்ல நம்ம எதுவும் பண்ணாம இருந்துருவோம், அப்படியே அது கண்டினியூட்டி ஆகும். இல்லைன்னா ஒரு டெத்துல நம்ம பூவோட போனோம்னா அந்த கண்டினியூட்டி பேர்ல அது பை பெரிய மிஸ்டேக் ஆகும். டெத்ல என்ன பூவோட அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அது நல்லா இருக்காது. ஸோ அதுக்கு பிஃபோராகவே அவங்க நம்ம ஏடி வந்து சொல்லிடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ நிறைய இருக்குங்க சொல்ல போனா. எனக்கு பிடிச்சது பிளைன் சாரீஸ் தான். இது இவ்வளோ இங்கெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதுல இந்த ரெட் எனக்கு ரொம்ப அழகா இருக்கும், பிங்க் அவ்வளோ அழகா இருக்கும் எனக்கு. ஓகே. இது வந்து பேந்தியன் ரோட்ல எடுத்தேன். ஓகே. இது எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு. சாரீஸோட பிளைன் சாரீஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம், ரொம்ப பிடிக்கும். ஓகே. இதுல வந்து வர்க் வெச்ச நான் ப்ளவுஸ் போட்டுப்பேன். சோ பர்சனல் வேர்னு சொன்னாலே எனக்கு பிளைன் தான் நான் எடுப்பேன். ஓகே. இதெல்லாம் ஒர்க் பண்ணதெல்லாம் எடுக்க மாட்டேன், இது வெறும் ஷூட்டிங்க்கு தான். ஓகே. இதுதான் நான் இங்க இப்ப கூட நான் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 19 பிளவுஸ் தைக்க கொடுத்துருக்கேன். ஓகே. ஒரு 8 சாரி எடுத்திருக்கேன். என்கிட்ட பிளைன் சாரில என்ன கலர் இல்லையோ அந்த கலரா பார்த்து எடுத்தேன். ஓகே. ஸோ மேட்ச் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு. அதனால பர்சனல் வேர் பண்ணாலே ஸோ இது தனி அழகுங்க அப்படி போட்டா. மேம் அதே மாதிரி இப்போ ஒரு சாரிக்குமே ஒரு ஹேக் மாதிரி வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி பிளைன் சாரீஸ் வாங்குறீங்க அப்படின்னா பிளவுஸ்ல கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ண பிளவுஸ், அந்த மாதிரி என்னென்ன சாரீஸ்க்கு என்னென்ன ஒர்க் பண்ணலாம்? இப்போ ஜென்ரல் ஆடியன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நான் இந்த சாரி வாங்கியிருக்கேன் அப்படின்னா இதுக்கு நான் எப்படி ரெடி ஆகணும் அந்த மாதிரி சொல்ல முடியும்? இப்போ இந்த புடவை எடுத்துக்கோங்களேன், இதுல கொஞ்சம் பிளைனா இருக்குல்ல, பார்டர் மட்டும் தான் இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம பிளைனா இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஒர்க் இருக்கிற சாரி போட்டுக்கலாம்.
கச்சா மூச்சான ஒர்க் இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும்னா அதுக்கு பிளைனா பிளவுஸ் போடுறது பெட்டர். ஓகே ஓகே. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் இருக்கோ சாரில அவ்வளோ ஒர்க் வந்து நீங்க கம்மி பண்ணீங்கன்னா பிளவுஸ்ல அது நல்லா இருக்கும் ஒர்க் பொறுத்தது. அதே மாதிரி கான்ட்ராஸ்டா இருக்கிறது தான் பெட்டரா இருக்கும். டிஃப்ரெண்ட் கலர் போட்டா எனக்கு பிடிக்கும். ஒரே கலர்ல இப்போ ரீசெண்ட் டைம் வந்து ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். ரவீனா கூட ஒரு ரீல்ஸ்ல டான்ஸ் ஆடினாங்க. அந்த காலத்துல சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா அதுல கலர் கலரா மாறும் பாருங்க. ஒரே மூமெண்ட்ல நிறைய ஒரே கலர்ல போடும். அப்புறமா ஜோதிகா மேம் டான்ஸ் ஆடினது. ஸோ அந்த சாங்ல கூட பிளைனா போட்டுருப்பாங்க. ஸோ அதை ரீக்ரியேட் பண்ணி ஜோதிகா மேம் சாங் வந்து ரவீனா போட்டிருந்தாங்க. ஸோ அது பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் நாம இந்த பிளைன் சாரி போடுறோம், இதுக்கு ஏன் ஒர்க் பண்ண சாரியோ இல்ல கலர்ஃபுல்லா போடணும், தேவையில்லையே, நம்மளே இதே மேட்சிங்காவே அப்படியே நீட்டா போட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு தடவை ட்ரை பண்ண அவ்வளவு அழகா இருந்துச்சு. ஸோ நம்ம பொறுத்து நம்ம ஒரு தடவை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம் நமக்கு என்ன பொருத்தமா இருக்கும் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒல்லியா இருந்தேன், கொஞ்சம் வெயிட் கெயின் ஆயிட்டேன்னா ஸோ எதை பண்ணாலும் எதை தொட்டாலும் நமக்கு நம்ம கண்ணாடில பார்த்து பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி அழகா பார்த்துக்கணும். ஸோ நம்ம சொல்றது ஒண்ணு இருக்கும், நம்ம நினைக்கிறது ஒண்ணு இருக்கும், ஆனா நமக்கு அமைகிறது ஒண்ணு இருக்கும் ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா ஒத்துக்கிறேன் இந்த பாயிண்ட். நம்ம ட்ரையல் எவ்வளவு பண்ணுவோம், ஒரு நாள் ஃபுல்லா எடுத்துப்பேன். நான் ஷாப்பிங் காலைல போவேன், மால் ஓபன் பண்ணும்போது நான் போவேன், உள்ள போயிட்டு 10 மணி அந்த மாதிரி மாலுக்கு போயிடுவேன். போயிட்டு அங்க சுத்துவேன், அங்க பசிச்சா ஜூஸ் குடிப்பேன், டிஃபன் சாப்பிட்டு வீட்டுல இருந்து சாப்பிட்டு கிளம்புறது. அங்க ஜூஸ் குடிச்சிட்டு அங்கேயே ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பேன். லஞ்ச் டைம் வந்துடும், லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பேன். அப்புறமா ஒரு ஈவினிங் போல ஸ்நாக்ஸ் ஏதோ சாப்பிட்டுட்டு அங்க ஸ்வெட்டர் பாதி மூடிடுவாங்க. மூடும் போது தான் எனக்கு தெரியும், சரி ஓகே க்ளோஸ் பண்ண போறாங்க, கிளம்பணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா நான் எடுத்துட்டு வர்றது எப்படி தெரியுமா, ஒரு சாரியோ 2 சாரியோ இருக்கும், ஒரு டாப்போ 2 டாப்போ, அவ்வளோ பார்த்து வாங்குவேன். ஆமா, பர்சனல் வேர்க்கு ஃபில்டர் பண்ணுவேன். ஷூட்டிங்க்கு வந்து வேற ஒன்னும் பண்ண எனக்கு பிடிக்காத சாரி கட்ட சொல்லுவாங்க. அப்படி என்ன மேம், என்ன கலர்ஸ் மேம் உங்களுக்கு வந்து இது நேர்ல எனக்கு நல்லா இருக்காது, ஆனா ஷூட்டிங் போறப்போ அந்த லைட் எல்லாம் போட்டா செமையா இருக்கும். இந்த கலர் நேர்ல நல்லா இருக்கும், இதுலயும் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. பட் ஏதோ ஒண்ணுதானே, இந்த மாதிரி கலர்லாம் வந்து நேர்ல இதுவும் நல்லா இருக்கும். இது நல்லா இருக்காதுன்னு சொல்றது இல்ல, நேர்ல பாக்கிறதுக்கு கொஞ்சம் டல்லா இருக்கும், ஆனா ஒன்ஸ் சீரியல்ல காமிக்கிறாங்க அந்த லைட் எல்லாம் போட்டா நல்லா. இது நேர்ல பார்த்தா நல்லா இருக்கா? இல்ல, நீங்க லைட்டிங்ல பாருங்களேன், கொட்டிட்டு அவ்வளவு அருமையா இருக்குங்க. ஒரு மாதிரி பழைய புடவை மாதிரி இருக்கும், அது கட்டினா நல்லா இருக்கும் ஃப்ரேமுக்கு. ஓகே. சோ இந்த ஷர்ட் இருக்குல்ல, அயனும் பண்ணல, டக்குன்னு நான் மாத்தினேன். இப்போ ஸ்கிரீன்ல நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, எனக்கு தோணுது சரி ஸ்கிரீன்ல நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இது வாஷ் பண்ணி வாக்கிங் போகும்போது நான் யூஸ் பண்ணுவேன். நிறைய டைம் வாஷ் பண்ணிட்டு நிறைய ஃபேடா இருக்கு, பட் ஸ்கிரீன்ல பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் ஷர்ட் பாக்குறதுக்கு. ஸோ அது மாதிரி தான், ஒரு நல்லாவே இருக்காது, கன்றாவே இருக்கும், சிலதெல்லாம் நல்லா இருக்கும். அது என்னன்னா கலர் தான் மேட்ரு. இது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி டல் இருக்கு, டார்க் இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு, பட் அது என்னவோ தெரியல, அந்த ஸ்கிரீன்ல நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அதனாலதான் அது அந்த ட்ரிக்ஸ் வச்சுதான் சில இன்ஸ்டாகிராம்ல வந்து சேல்ஸ் பண்றாங்க. பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், குவாலிட்டி இருக்காது. சோ அதை பார்த்து ஏமாறுறது தான். ஓகே. அதே மாதிரி மேம் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நீங்களே சொல்றீங்க நம்ம வந்து நம்பியும் ஏமாந்துடுறோம் நிறைய தடவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ஸ்டாகிராம்ல அப்போ எப்படிதான் வந்து கண்டுபிடிக்கிறது இவங்க கரெக்டான ப்ராடக்ட் கொடுக்குறாங்களா கொடுக்கலன்னு, இல்லை வாங்கி பார்த்து நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அடி வாங்கி தான் திருந்தணுமா? கண்டிப்பா. ஏன்னா இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரொமோஷன் கண்மூடித்தனமா நான் பண்ண மாட்டேன். ஸோ வந்துச்சுன்னா ஃபேக்ட் நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா நான் வந்து பேமெண்ட் வாங்க போறது கிடையாது. கண்டிப்பா அந்த குவாலிட்டி என்னவோ அது ஃபேக்ட் நான் சொல்லிடுவேன். அது கொடுத்தவங்க கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, கோச்சிக்காம இருந்தாலும் பரவாயில்ல. சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு தடவை வாஷ் பண்ணி நீங்க ப்ரொமோஷன் பண்ணி தாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கும் அவங்க குவாலிட்டியில. நம்ம மக்கள் வந்து விளம்பரத்துக்கு தான் நம்ம மயங்குறோம் இல்லையா? கண்டிப்பா விளம்பரம் இருந்தா மட்டும்தான் நல்லா வந்து இந்த என்ன சாரி லைக் ஏதோ ஒரு கண்ட்ராவி சாரி நான் வெளியே போட்டிருக்கேன், இப்போ ரீசெண்ட் டைம் வாங்கினது, அது வெளியே கிடக்குது. அந்த சாரிய மேட்ச் பண்ணி ஒரு நல்ல பிரைடல் பிளவுஸ் போட்டுட்டு நல்ல மேக்கப் பண்ணிட்டு நல்ல பக்கம் லைட் போட்டுட்டு வாய்க்கிலேயே பேசிட்டோன்னு வச்சுங்களேன், 200 ரூபாய் புடவையே 800 ரூபாய், 1000 ரூபாய், 1200 விற்கலாம். ஓகே. வாய் இருக்கு பாத்தீங்களா, வாய் இருக்கு புள்ள பொழைச்சிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ஸ்டாகிராம்ல சில பேர் வாயிலே வடை சுட்டு வித்துடுறாங்க. அது வந்து சரியா புரிய மாட்டேங்குது. ஏமாந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது ஆமா அப்படின்னு. இப்போ வந்து செட்ல வந்து நம்மளுக்கு நிறைய பேர் வந்து ஸ்பான்சர்ஸா வந்து வருவாங்க, உங்களுக்கு வந்து இந்த சாரீஸ் வந்து கொடுப்பாங்க செட்ல போட்டுக்கிறதுக்கு மட்டும், அந்த கேரக்டருக்கு மட்டும். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து செட்ல வியர் பண்ணி உங்களுக்கு பிடிச்சி போய் அப்படியே வாங்கிட்டு போயிருக்கீங்களா?
நிறைய சாரீஸ் செட்ல வந்து வியாபாரம் பண்ண மாட்டாங்க. இல்ல அவங்க வந்து போட்டுக்கிறதுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. பட் இந்த சாரி நல்லா இருந்துச்சு, நானே வாங்கிக்கிறேன், நீங்க ஏதாவது இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கீங்களா? ஆக்சுவலா வந்து ஒரு இப்ப என்னன்னா 20,000 ரூபாய் புடவை 30,000 ரூபாய் புடவை எல்லாம் வந்து கொடுப்பாங்க ஆர்டிஸ்ட்க்கு. அது ரிட்டர்ன் பண்ணிடணும். அவங்க கொடுக்குற பேமெண்ட் தான் அந்த அதுக்கு ப்ரொமோஷனுக்கு அந்த மாதிரி நீங்க சொல்ற கேட்டகரி ரிட்டர்ன் கொடுக்கறது. எனக்கு வர புடவைங்கெல்லாம் வந்து 1200 2000 ஓவர் 2000க்குள்ள இருக்கும். ஸோ அந்த மாதிரி புடவைங்க வரும். நான் பேமெண்ட் கூட வாங்க மாட்டேன். ஸோ அவங்களுடைய சாரி வந்து எனக்கு கிஃப்டா கொடுத்துருவாங்க. ஸோ அது ஏதாவது ஒரு கேரக்டருக்கு அந்த ஷூட்ல நான் யூஸ் பண்ணிப்பேன். நான் பேமெண்ட் எதுவுமே வாங்க மாட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும் தவிர ரிட்டர்ன் கொடுக்குற ஆப்ஷன் இல்லை. சப்போஸ் ரிட்டர்ன் கொடுக்குற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா 10 புடவை 20 புடவை அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அது ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பல்கா அவங்க கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அது ரிட்டர்ன். பட் அந்த அளவுக்கு பல்கா எடுத்து நான் கட்டின்னு பார்த்து கொடுக்க முடியாது இல்லையா. ஃப்ரீயா இருந்தா பண்ணுவேன். ஓகே, ஒரு புடவை கட்டிட்டு மத்த புடவை எல்லாம் காமிக்கிறது தான் நான் காமிப்பேன். ஏன்னா நான் ஃப்ரீயா அதை ப்ரொமோஷன் பண்றேன். ஸோ அதனால சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே மேம். ஸோ லாஸ்ட் கொஸ்டின். இப்போ வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஓகே மேம் நாங்களும் வந்து நல்ல சாரீஸ் வாங்கணும், நீங்க வாங்குற சாரீஸ் மாதிரி நாங்க வாங்கணும் அப்படின்னா இப்போ நேர்ல போய் வாங்கணும்னா என்னென்ன ஷாப் சஜஸ்ட் பண்ணுவீங்க? இல்ல இன்ஸ்டாகிராம்ல வாங்கணும் அப்படின்னா இங்க கொஞ்சம் நல்லா இருக்கு இங்க இவங்க கிட்ட வாங்கலாம்னா என்னென்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? என்னென்ன பேஜ் சஜஸ்ட்? இப்போ லாஷ் கிளாத்திங்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கு. நான் ஓபன் பண்ணி பார்த்தேன். நான் அதை காமிக்கிறேன். அது வந்து நல்லா சாஃப்டா இருக்கு, லினின் மாதிரி இருக்கு, சாஃப்டா இருக்கு. பட் லினின் கிடையாது. அது 199 299 399 அந்த மாதிரி. இன்கேஸ் அது 299 ப்ராடக்ட் அவங்க வந்து 1000க்கு 1005க்கு அவங்க வித்தாங்கன்னா அது குவாலிட்டி கிடையாது. அந்த ரேட்டுக்கு குவாலிட்டி இல்லை, ஆனா அது குவாலிட்டியா இருக்கு. ஸோ அதுதான் நான் மீன் பண்ணுவேன். ஓகே. ஸோ இது மாதிரி நம்ம ஒரு விஷயம் நம்ம வாங்குறோம் அப்படின்னா நம்ம காசு வந்து இழக்கும் போது நமக்கு டென்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ மறுபடியும் நம்ம இழக்கும் போது அந்த டென்ஷன்ல நம்ம வேற மாதிரி நான் பேச தான் செய்வோம். வாங்குறோம் கொடுக்குறவன் ஒருத்தன் பிசினஸ் பண்றவன் அது கேட்டு தான் செய்யணும். சில ஜென்மங்க கேட்க மாட்டாங்க. புரியுது. தான் தன்னுடைய சாரி வந்து விற்கிறதெல்லாம் எங்களை மாதிரி ஜென்யூன் யாருமே இல்லைன்னு இப்போ வரைக்கும் விளம்பரம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஸ்டோரி போட்டுட்டு. ஸோ அவங்க பண்றதை பண்ணட்டும். ஏமாறுறது உங்க பொறுப்பு. ஏமாந்துட்டு போங்க. முடிஞ்சா நேர்ல போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க. இல்லைன்னா கூட நிறைய பெண்கள் வந்து சிங்கிள் பேரண்டா இருக்காங்க, குழந்தை பிறந்திருக்கும், குழந்தைய டேக் கேர் பண்ணிட்டு வெளியே வேலைக்கு போக முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகிரி எல்லாருமே வந்து வீட்டில் இருந்தபடி ஒரு விஷயம் பண்றாங்க. அவங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இந்த விஷயம். அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு புடவை கிடைக்குது, உங்ககிட்ட ஒரு 150 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அந்த பார்சல் அது இது போயிட்டு அவங்களுக்கு ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய் வரும். ஸோ ஒரு 10 புடவை 20 புடவை நீங்க அங்கங்க சேல் பண்ணா அவங்களுக்கு வீட்டில் இருந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா. அந்த பிசினஸ்க்கு ஸ்மால் பிசினஸ் ஃபாலோவர்ஸ் இல்லை, விளம்பரத்தை பார்த்து நீங்க ஏமாந்து போறதை விட பெட்டர் இந்த மாதிரி ஒரு கேட்டகிரி இருக்கவங்க கிட்ட நீங்க வாங்குறது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன். ஷாப்ல போய் வாங்குங்க, நான் வேண்டாம்னு சொல்ல. பட் இன்ஸ்டாகிராம் பேஜ் பொறுத்த வரைக்கும், ஆன்லைன் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஏமாற வேண்டாம், அடுத்தவங்களையும் வந்து வாங்காம நீங்க நஷ்டப்படுத்த வேண்டாம். ஸோ அதை நம்பி சில பேர் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணுங்க, ஏமாறாம பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே மேம். ஸோ ஒன் லாஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த ஒரு கபோர்ட்லயே உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 சாரீஸ் அப்படின்னா என்ன சொல்வீங்க? தோ உடனே நான் எடுக்கவே பிளைன் சாரீஸ் எடுக்காதீங்க. இது வந்து இதுதான் நான் சொல்லுவேன். ஓகே, இந்த பிளாக் ஓகேவா, செம்மையா இருக்கும். இந்த பிளாக் இது கைண்ட் ஆஃப் பார்ட்டி வேர் மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி சாரீஸ். ஆமா ஆமா. இதுவும் பாருங்க அவ்வளோ அழகா இருக்கும். ஓகே. பார்டர் மட்டும் ஒர்க்கு, மத்த எல்லாமே அப்படியே பிளைன். செம்மையா இருக்கும் இது. ஓகே. அது சிக்கிச்சிக்குன்னு இருக்குமா, இது கொஞ்சம் ஓரமா இருக்குமா. ஓகே. சோ எனக்கு அது ரொம்ப நான் போட்டேன். இது பிளாக் கலர் பிடிக்குமா மேம் வியர் பண்றதுக்கு? வீட பார்த்தாலே தெரியலையா? இல்ல மேம், இப்ப நீங்க டாப் 3ல ரெண்டுமே நீங்க பிளாக் தான் எடுத்துக்கிட்டீங்க. பிளாக் ஆமா. ஒண்ணே ஒண்ணு மேம். அப்புறமா வந்து இல்ல இந்த பிங்க் ஒரு ஆப்ஷன் பார்த்தா இந்த ரெட். ஓகே சரிங்களா. இந்த பிங்க் அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும் ஃபேஸ் இப்படி போட்டாலே பாருங்களேன் இப்படி இருக்கு, ஒரு பிரைட் லுக் கொடுக்கும். ஓகே. சோ இந்த பிங்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அது அடுத்து பார்த்தா ரெட், அதுக்கு அடுத்து பார்த்தா மஸ்டர்ட் yellow. ஓகே. சோ இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்க ஸ்கின் கேர் சீக்ரெட்டும் வந்து சொல்லிட்டீங்க. அதே மாதிரி வந்து சாரீஸ்ல என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எப்படி வாங்கலாம் அப்படின்றதையும் வந்து ரொம்ப தெளிவாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.